எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி ஃபோர்காஸ்ட் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஸோ போன வீக் நம்ம என்ன பேசியிருந்தோம், ஸோ இந்த வீக் என்ன நடந்திருக்கு, ஸோ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு அப்படின்றது தான் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க. ஓகேங்களா? நல்ல நல்ல வீடியோஸ்லாம் வந்து உங்களை வந்து மிஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து பார்த்து லைக் பண்ணுங்க. வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணின்னு சொல்லலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா அந்த கான்செப்டை நீங்கள் மெசேஜ் பண்ணி சொல்லும்போது அந்த கான்செப்ட்டுக்கு இன்னும் டெப்த்தாக ஒரு வீடியோ வந்து நான் பக்கத்தில் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூரோ யூஎஸ்டி வந்து பார்த்துருவோம். யூரோ யூஎஸ்டி வந்து போன வாரம் நான் பேசியிருந்தேன். இதில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியம் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேமோட பிஓஏ வந்து மார்க்கெட் வந்து டேப் பண்ணியிருக்குன்றதை போன வாரமே நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தது. லோயர் டைம் ஃப்ரேமில் என்ட்ரி கிடச்சிருக்கு. ஓகேங்களா? பட் ஆனால் வந்து மார்க்கெட் இந்த டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அதாவது ஜோனை டேப் பண்ணதால இருக்கிற ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆனதுக்காக நம்ம வந்து ஐடியம்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ஓகேங்களா? லோயர் டைம் ஃப்ரேம் போய் நம்ம செல்லிங் எடுத்திருந்தோம். பட் ஆனால் வந்து அதை நம்ம வந்து இங்கே பேசல. ஓகேங்களா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கப்புறம் ப்ராப்பரான ஐடியம் வந்து இங்கே நடந்தது. ஸோ ஐடியம் நடந்ததுக்கப்புறம் ஐடிஎம்க்கு அப்புறம் இருக்கிற ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுதான் வந்து ஐடிஎம்க்கு அப்புறம் இருக்கிற ஆர்டர் ஃப்ளோ. இந்த ஆர்டர் ஃப்ளோவில் ஒரு ஆர்டர் பிளாக் ஒன்று இருந்தது. ஸோ இந்த ஆர்டர் பிளாக் எந்த ரியாக்ஷனுமே கிடைக்காம மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு மேலே போயிடுச்சு. இப்போ மேலே போன காரணத்தால நம்ம எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற ஆர்டர் பிளாக் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பட் ஆனால் இங்கேயுமே நம்மளுக்கு இன்னும் எஸ்சிஓபி கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்காத காரணத்தால நம்ம இன்னும் இந்த இடத்துல என்ட்ரி வந்து போக முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து யூரோ யூஎஸ்டியோட வியூ. ஓகேங்களா? ஸோ ஏயுடி யூஎஸ்டி என்ன நடந்துச்சு அப்படின்னு ஏயுடி யூஎஸ்டி வந்து டே டைம் ஃப்ரேமோட ஜோனை வந்து மார்க்கெட் டேப் பண்ணியிருந்தது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜோனை டேப் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஐடியம் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் வந்து ப்ரீவியஸான வீடியோவில் நம்ம ஐடியம் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஐடியம் பார்த்தீங்கன்னு பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். பட் ஆனால் நான் முன்னாடியே வந்து சொன்ன மாதிரி ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட ஜோனை டேப் பண்ணும்போது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மாறும் அப்படின்றது தான். ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மாறினதுக்கப்புறம் நான் வந்து இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் வந்து டவுன் வரும்போது இங்கே ஒரு ஐடியம் கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்தது. ஐடியம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், செல் பண்ணியிருக்கலாம். ஸோ அதே மாதிரி ஐடியம் எடுத்ததுக்கப்புறம் இருக்கிற ஃபர்ஸ்ட் பிஓ, அதாவது எஃப்இஜி ப்ளஸ் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்இஜி ஆர்டர் வந்து நம்ம செல் பண்ணியிருக்கோம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஃபுல்லாகவே வந்து ட்ராப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இங்கே வந்து மார்க்கெட் வந்து ஐடிஎம்ஐ எடுத்துட்டு மார்க்கெட் ஃபால் ஆனதால அடுத்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத வந்து நம்ம இதே கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து பிஓஎஸ் நடந்துச்சு. ஸோ இங்கே பிஓஎஸ் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேயுமே ஐடியம் வந்து எடுக்கல. வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கடைசி வரைக்கும் மார்க்கெட் ஐடியமே எடுக்கல. இந்த மார்க்கெட் வந்து இப்போ கரெக்டாக இங்கே இருக்கு. ஓகேங்களா? ஸோ 4R பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஐடியம் வந்து இதுதான் இருக்கும். ஸோ இந்த ஐடியம் இப்போதைக்கு இந்த ஐடியம் இருக்கு. பட் ஆனால் வந்து மார்க்கெட் வந்து லோயர் லோ வச்சிருச்சுன்னா இந்த ஐடியம் வந்து ஷிஃப்ட் ஆகலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளாக வந்து இந்த லோ கீழே மார்க்கெட்டிங் க்ளோஸ் வச்சதுன்னா இந்த ஐடியமாக உங்களுக்கு மாறிடும். ஸோ அப்போ வந்து உங்களோட பிஓயோ இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலுக்குள்ளே இது நடந்திருக்கிறதால இது வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே நம்ம பார்க்கும்போது எங்கேயுமே வந்து ப்ரீவியஸாக ஹை எடுக்கலாம். ப்ரீவியஸாக ஹை இருக்கிற வரையும் கேண்டல் வந்து. ஸோ உங்களோட டிசிஷனல் பிஓஐ வந்து இதுதான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்ட்ரீம் பிஓஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிஓஎஸ் நடந்த காரணத்தால இதுதான் உங்களோட எக்ஸ்ட்ரீம் பிஓஐயா இருக்கும். புரியுதுங்களா? இந்த ரெண்டு ஏரியாவில் ஏதாவது உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சதுன்னா நீங்கள் செல் பண்ணலாம். ஒன்ஸ் வந்து மார்க்கெட் ஐடியம்க்கு மேலே க்ளோஸ் வச்சுருந்தா அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆக ஆரம்பிக்கும் இது வரைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிபி யூஎஸ்டியில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து ஐடியம் வந்து இங்கே எடுத்துருது. கரெக்டுங்களா? ஐடியம் எடுத்துருந்தது. ஸோ டே டைம் போய் பார்க்கும்போது டேல வந்து மார்க்கெட் வந்து சார்ஜ் வச்சிருந்தது. டேவோட ஐடியமுமே மார்க்கெட் வந்து கீழே க்ளோஸ் தான் வச்சிருக்கு. இல்லைங்களா? 4R வந்து டவுன் ட்ரெண்டாக இருக்கணும். ஸோ 4R வந்து இந்த இடத்துல அப் ட்ரெண்டாக இருக்குது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4Rல சார்ஜ் நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆஃப் அகைன் அவுட் சைடு வந்து மாறி இருக்கு. மாறினதால நம்ம இது ஐடியமாக எடுத்தோம். ஐடியம் கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃப்ளோவில் இருக்கிற ஆர்டர் பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி எஸ்இஓபி கொடுத்துட்டு ஃபெயில் ஆயிடுச்சு.
ஓகேங்களா இந்த இடத்துல. ஸோ அகைன் வந்து நம்ம எக்ஸ்ட்ரீம் ஏரியாவை தான் பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸ்ட்ரீம் ஏரியாவுக்கு மார்க்கெட் இன்னும் வரல. ஓகேங்களா, வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற எஃப்இஜி ப்ளஸ் ஆர்டர் பிளாக்கை நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா, இங்கே இருக்கிற எஃப்இஜி ஆர்டர் பிளாக்கை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி இதுக்குள்ளே வரும்போது நீங்கள் பையிங் வந்து பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மார்க்கெட் இதுக்குள்ளே வரணும், எஸ்சிஓபி கொடுக்கணும், அப்புறம் வந்து நீங்கள் பை பண்ணலாம். இல்லைனா லோயர் டைம் டைமில் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வித் ஐடியா என்ட்ரி டைப் 1 ஆர் என்ட்ரி டைப் 2 ஆர் என்ட்ரி டைப் 3 நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம கோல்டு வந்து பார்த்துக்கலாம். ஸோ கோல்டு வந்து பார்க்கும்போது நம்ம வந்து போன வீக் வந்து பார்த்துருக்கோம். கோல்டில் பிஓஎஸ் நடந்துச்சு. கோல்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஐடியம் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி வந்து நான் சொல்லியிருந்தேன் கோல்டோட ஐடியாவும் நம்ம பார்த்தோம்னா இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் 4 ஹவர்ல என்ன சினாரியோ இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 4 ஹவர்ல கோல்டில் வந்து ஐடியம் எடுத்துருச்சு மார்க்கெட்டு. ஐடியம் ஸ்வீப் பண்ணிட்டு இங்கே எஸ்சிஓபி கொடுத்தது, அகைன் அதுக்கான என்ட்ரி கொடுத்து ரீசெண்டாக இருக்க லிக்விடிட்டியை டார்கெட் பண்ணியிருந்தீங்கன்னா லோயர் டைப்ல கண்டிப்பாக அது டார்கெட் ஹிட் ஆச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த ஓவரால் ஆர்டர் ஃப்ளோவில் இருக்கிற லாஸ்ட் செல்லிங் மொமெண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த ஏரியா, அதாவது இந்த ஏரியாவை நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஆல்ரெடி இந்த ஏரியாவை ஆல்ரெடி மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிடுச்சு. ஸோ அப்புறமேட்டு நான் பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த இடத்துல பெரிய அளவுக்கு வந்து எஃபிஜிஸுமே வந்து கிடைக்கல. ஓகேங்களா, ஏன்னா இந்த கேண்டலுக்குள்ளே தான் இது எல்லாமே இருந்ததால இது ஆல்ரெடி மெட் ஆயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த கேண்டல், அதாவது லாஸ்ட் செல்லிங் கேண்டல்லாம் இந்த கேண்டல் தான் எடுக்கணும். இந்த செல்லிங் கேண்டலில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய டைம் நம்ம பேசியிருக்கோம். ஓகேங்களா, இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ப்ரீவியஸ் கேண்டலோட லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்குன்ற காரணத்தால இந்த விக் ஆஃப் மெத்தட் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுருக்கோம் வீடியோ. அந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். யூஸ் பண்ணும்போது மார்க்கெட் எக்ஸாக்டாக அதோட 50% லெவலில் டேப் பண்ணுது. டேப் பண்ணதுக்கப்புறம் இங்கே மார்க்கெட் வந்து நம்மளுக்கு எஸ்சிஓபி கொடுக்குது. ஓகேங்களா, ஸோ வந்து பர்சனலாக நான் ட்ரேட் எடுத்துருந்தேன். ஓகேங்க, இந்த எஸ்சிஓபியை மார்க்கெட் வந்து டேப் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ராக்கெட்டாக இங்கே வந்து போக ஆரம்பிச்சுது. ஸோ போக ஆரம்பிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து டிபி கிட்ட வந்து மார்க்கெட் போயிருச்சு. மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிஓஐ இருக்குது. ஸோ அந்த பிஓஐயை ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் கீழே வரும். ஸோ ஓகே, நம்மளுக்கு ஐடியா எடுத்ததால மார்க்கெட் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணி தான் ஆகணும், லாஜிக்கல் பாயிண்ட்டு. ஸோ லாஜிக்கல் பாயிண்ட்ல இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த பர்டிகுலராக இந்த இதுக்குள்ள இருக்கிற ஸ்விங்கில் வந்து இதை நம்ம ஐடியாமா வந்து கன்சிடர் பண்ணுறோம். இன்டர்னல் ஸ்விங்கோட ஐடியாமா, இன்டர்னல் ஸ்விங்கோட ஐடியாமா இதை கன்சிடர் பண்ணும்போது நம்மளுக்கு இருக்கிற டிஓஐஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஆல்ரெடி எஸ்சிஓபியா டேப் பண்ணிட்டு போயிடுச்சு. அதாவது இங்கே பிஓஐ கிடையாது, லாஸ்ட் செல்லிங் கேண்டல். இந்த செல்லிங் கேண்டலை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இதில் இருக்கிற ஆர்டர் பிளாக் கேண்டலை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். எஃபிஜி ப்ளஸ் ஆர்டர் பிளாக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இந்த எஃபிஜி ஆர்டர் பிளாக், ஏன்னா இது கீழே எல்லாமே டேப்பு. ஓகேங்களா, ஸோ இந்த ஏரியாவில் நம்மளுக்கு வந்து பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா பை பண்ணலாம். ஓகேங்களா, இல்லை மார்க்கெட் இன்னுமே டவுன் வரப்போகுது அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேமில் இங்கே ஐடியம் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து நம்ம செல் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்து இதை டேப் பண்ணதுக்கப்புறம் மேலே போகணும். ஸோ இதுதான் உள்ள வந்து நடக்க போகுது. ஸோ ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஓகேங்களா, அடுத்த வாரத்தில் இதோட ரிசல்ட்டை வந்து பார்ப்போம். தேங்க்யூ.